தேர்ல வச்சு நாயை ஊர்வலமா கொண்டு வர்றாரு. 2000 பேர் ஊர்வலத்துல வர்றான். அந்த ஆள்கிட்ட கேட்ட, அண்ணாச்சி இந்த நாய் உங்க குல தெய்வமானு கேட்டேன். அந்த ஆள் சொன்னான், குல தெய்வம் இல்லடா, இது என் பொண்டாட்டிய கடிச்ச நாய். அதான் விசுவாசமா தேர்ல வச்சு கொண்டு வர்றேங்கிறான். சரி, இந்த 2000 பேரை எதுக்கு பின்னாடி வர்றான்னு கேட்டேன். இந்த 2000 பேர் இந்த நாயை விலைக்கு கேட்டு 6 மாசத்துக்கு முன்னே அப்ளிகேஷன் கொடுத்துருக்கான். அப்ப அவ்வளவு ஒரு வீட்லயும் இந்த பிரச்சனை தான் இருக்கு. எங்க நிம்மதி இருக்கு சொல்லுங்க பாப்போம்? எந்த வீட்டுல இன்னைக்கு நிம்மதி இருக்கு? கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஆரம்பத்துல இருந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இன்னைக்கு இருக்கா? ரெண்டு குழந்தை பிறந்த பிறகு இருக்கா? இல்ல. சொல்லுங்க பாப்போம். மனச தொட்டு சொல்லணும். இது நான் ஆணுக்காகவும் பேசல, பெண்ணுக்காகவும் பேசல, எல்லாருக்கும் பொதுதான், உண்மைதான். ஆனா எல்லாரும் எப்படி தெரியுமா வாழ்றோம்? சரி, நமக்கு 2 குழந்தைகள் ஆகியாச்சு, இனி என்னையா வாழ்க்கை? நம்ம வாழ்க்கையா பெருசு, நம்ம பிள்ளைங்களுக்காக வாழ்க்கையை தியாகம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அத்தனை ஆண்களும் பெண்களும் இருக்கிறோம்னா அதான் உண்மை. ஏதோ வாழ்றோம் கடமைக்காக. அப்படி மனசு இன்னைக்கு ஒண்ணு இல்ல. உண்மையா தானே? எத்தனை வீட்டுல இன்னைக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனசு இருக்கு? அன்னைக்கெல்லாம் ஒரு வீட்டுல கணவனுக்கு மனைவிக்கும் பயங்கர சண்டை. கணவனை பார்த்து மனைவி சொல்றாங்க நாய் அப்படிங்கிறார். அந்த ஆள் சொல்றாரு பேய, நாய பேய தெண்டம் முண்டன்னு சண்டை. பையன் கேட்டுட்டு இருந்தா, நான் யாருமா அப்படின்னா, நீ சும்மா இருந்தா குட்டி சாத்தம் அப்படின்னு சொந்தம்மா கோவத்துல. எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இந்த வீட்டுல நாய்னா யாரு? பல நாளா நீ சொல்லிக்கிட்டு இருக்க, நாய்னா யாரு, பேய்னா யாரு, தெண்டம்னா என்ன, முண்டம்னா என்ன, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னா பையன். அம்மா பையனுக்கு புத்திமதி சொல்றாங்க, நாய்னா உங்க அப்பை, பேய்னா நான் தான், தெண்டம்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள், முண்டம்னா கணக்குல சேர், இதெல்லாம் முண்டம். ஒரு நாள் வீட்டுல ஆள் இல்ல, விருந்தாளிங்க வாராங்க. பையன் அழகா உபசரிச்சான், வாங்க தெண்டங்களா முண்டத்துல உட்காருங்க. நாய் மார்க்கெட்டுக்கு போயிருக்கு, பேய் குளிக்க போயிருக்கு அப்படிங்கிறான். அன்னைக்கு ஒருத்தன் கூரை மேல, வீட்டுல கூரை மேல ஏறிட்டு அம்மாட்ட சொல்றான், 10 ரூபா தாரியா, இல்லைன்னா வீட்டை தீ வைக்கிறாங்கிறான். என்னம்மா பிள்ளை இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த அம்மா சொல்றது, இவன் பரவாயில்லப்பா, இதுக்கு மூத்தம் ஒருவன் இருக்கான், அவன் தீய வச்சுக்கிட்டான் துட்டே கேட்பாங்குது. நம்ம சொல்றது ஒண்ணு கேக்குதா பிள்ளைங்க? இன்னைக்கு சொல்றது கேக்குதா? ஒரு காலத்துல அப்பா அம்மா சொல்ற பள்ளிக்கூடத்துல பிள்ளை போய் சேர்ந்தான். இன்னைக்கு அப்படி இல்ல, அவன் சொல்ற இடத்துல நம்ம சேர்க்கணும், இல்லைன்னா நம்மள ஆசிரமத்துல சேர்த்துருவான். உண்மைதானா? சந்தோஷமா சேர்த்துருவான். நீங்க எல்லாம் இப்போ உள்ள ஜெனரேஷன்லாம் ஒண்ணு சொல்றது கேட்கறது கிடையாது. அன்னைக்கெல்லாம் காலேஜ்ல ஒருத்தன் படுத்தின பாடு சித்ரா, ஒருத்தன் 1 வாரம் காலேஜுக்கு வரல. ஏன் வரலன்னு கேட்டேன். நாய் கடிச்சிட்டு சார் அப்படின்னா. ஊசி போட்டியாடான்னு கேட்டேன். ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னா, ஒருவேளை ஊசி போடலைன்னா நீயே நாயை மாதிரி வெறி பிடிச்சு பல பேரை கடிக்க ஆரம்பிச்சிருவாடா அப்படின்னு. திடீர்னு ஒரு பேப்பர் எடுத்தா ஏதோ எழுதுறான். என்னப்பா எழுதுறா அப்படின்னு. ஒருவேளை வெறி பிடிச்சு கடிக்க ஆரம்பிச்சா யார் யாரெல்லாம் கடிக்கணும்னு ஒரு லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா. சத்தியமா பேப்பர் வாங்கி பார்க்க பேர் என் பேர் தான் எழுதி. ஆனா இதுக்குதான் ரொம்ப சந்தோஷமா பையன் உங்கள்கிட்ட ரொம்ப பாசம், வேற ஒன்றும் இல்லை. உனக்கெல்லாம் வாயிலே கடிக்கணும்னு சொல்றீங்களோ? என்ன வருத்து வர தெரியுமா? சத்தியமா அதுல உண்மையிலே இப்போ காலேஜ் படிக்க வைக்கிறது ஈஸி, எல்கேஜி படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மைதானையா? அதுக்கு அரசாங்கம் லோன் கொடுக்கறது மாதிரி பேசாம இனி எல்கேஜி படிக்க வைக்கிறதுக்கு லோன் கொடுத்தா ரொம்ப காலம் அப்படிதான் இருக்கு. வந்தாச்சு அதுல நாகர்கோயில ஒரு ஸ்கூல் இருக்கு. போன உடனே சொல்லுவாங்க, ஒரு காசு நீங்க உங்க குழந்தைய கட்ட வேண்டாம், 1 பைசா கட்ட வேண்டாம். அங்க ஜங்ஷன்ல ஒன்று இருக்கலாமா, அதேதான் பேர் சொல்ல முடியாது. இது வாங்க வாங்க, 1 பைசா நீங்க கட்ட வேண்டாம். உங்க குடும்ப சொத்து மொத்தத்தை எங்க பள்ளிக்கூடத்துக்கு எழுதி வச்சுட்டு நீங்க தெருவா பிச்சை எடுத்துக்கிட்டே போங்க. சொத்து காலேஜ்னு கட்டி வைக்கிறான், கண்வன்று காலேஜ்னு கட்டி வைக்கிறான், காசு பணம் இல்லைன்னா எட்டி உதைக்கிறான், காசு பணம் இல்லைன்னா எட்டி உதைக்கிறான். பேர பிள்ளைங்க நம்ம சொல்றத கேக்குதா? இல்ல. ஏன் மனைவி சொல்றத கணவன் கேக்குறாங்களா? எந்த வீட்டுல இன்னைக்கு நிம்மதி இருக்கு சொல்லுங்க பாப்போம். அன்னைக்கு ஒரு வீட்டுல மனைவி கணவன் கிட்ட சொன்னாங்க, ஏங்க நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஜாமியார் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னாங்க. இவன் சொன்னான், ஐயனார் இருக்காருடி, ஐயனார் இருக்காரு, பின்ன செஞ்ச பாவம் சும்மாவா விடும். இந்த அம்மா சொல்லிச்சு, நமக்கு இன்னொரு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு. அந்த ஆள் சொன்னா, 10 வருஷம் ஆச்சா கண்ணை, அப்ப 10 நிமிடம் மவன் அஞ்சலி செலுத்துவோம். அது ஒரு கண்ணீர் அஞ்சலி வாழ்க்கை மாதிரி ஆகி போச்சு. அன்னைக்கு ஒரு வீட்டுல மனைவி கணவன் கிட்ட சொன்னாங்க, நமக்கு இன்னைக்கு கல்யாண நாள், அதனால கோழி அடிச்சு குழம்பு வச்சு தரவா அப்படின்னாங்க. அவன் சொன்னான், நான் செஞ்ச தப்புக்கு அதையாண்டி போட்டு அடிக்க அப்படின்னு. ஒருத்தன் சாமியார்ட்ட போய், சாமி என்னுடைய மனைவி இங்க வான்னா வரணும், போகணும்னா போகணும், இதுக்கு எனக்கு நீங்க அருள் பாலிக்கணும் அப்படின்னா. சாமியார் சொன்னார், இதெல்லாம் முடியாம தானா நானே சாமியாரட்டா இருக்கேன், நான் 3 நாள் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன்னா. எவ்வளவு கஷ்டம். ஒரு ஆள் அன்னைக்கு மனைவிக்கு போட்டோவை பார்த்து கதை எழுதுறாரு சார். மனைவிக்கு போட்டோவை பார்த்து
எழுதுறாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, என்னன்னாச்சு மனைவிக்கு மேல அவ்வளவு பாசமா அப்படின்னு கேட்டேன். பாசமே கிடையாது. நான் எழுதுறது பேய் கதை எழுதிட்டு இருக்கேன். பேய் கம்பேர் பேய்க்கு முகத்தை பார்த்துக்கிட்டே கதை எழுதணும்னா கதைக்கு ஒரு உயிர் கொடுத்த மாதிரி இருக்காங்க. எவ்வளவு பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருப்பா சொல்லுங்க பாப்போம். இந்த மாமியார் மருமகள் சண்டெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகுதானே வருது. ஒரு வீட்டுல 3 மருமக ஐயா, 3 மருமக. மூத்த மருமக மாமியார கூப்பிட்டுட்டு அப்படி இந்த போட்ல போனாங்களா, நான் வாஸ்துபடி முடிச்சிருக்கேன். போட்ல கூட்டு போனாங்க. மாமியார மருமக கூட்டு போனாங்க. மருமகளுக்கு நீச்சல் தெரியும், மாமியாருக்கு தெரியாது. படகு அப்படி அசைஞ்சில்ல, மாமியார் கீழே விழுந்தாங்க, மருமக காப்பாத்திட்டா. அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த மருமகள் வீட்டுல ஒரு போர்டு வச்சிருக்கு. அவ்வளவு ஒரு பெரிய புது கார் இறங்கிருக்கு. புது கார் மாமியாரின் அன்பு பரிசு மூத்த மகளுக்கு. 2வது மருமக அடுத்த நாள் கூட்டு போனேன். அந்த மருமகளுக்கு நல்ல நீச்சல் தெரியும், மாமியாருக்கு தெரியாது. போனாங்களா, மாமியார் தவறி விழுந்துட்டாங்க. அதே மாதிரி மருமக காப்பாத்திட்டா. அடுத்த நாளைக்கு 2வது மருமக வீட்டுல ஒரு புது கார் நிக்குது, மாமியாரின் அன்பு பரிசு. அடுத்த நாள் 3வது மருமக கூட்டு போனா, மாமியாருக்கு நீச்சல் தெரியாது, ஆனா மருமகளுக்கு நல்லா தெரியும். ஆனா மருமக மாமியாரை காப்பாத்தல. அந்த அம்மா போய் சேர்ந்துட்டு அடுத்த நாள் வீட்டுல இருக்கு. என்ன ஆக போதோன்னு சொல்லி திடீர்னு இளைய மருமக வீட்டு முன்ன பார்த்தா ஒரு புது கார் நிக்குது. எப்படி எழுதிருந்து தெரியுமா? எப்படி? மாமனாரின் அன்பு பரிசு. அந்த ஆள் எவ்வளவு கொதிப்புல இருந்திருப்பான் நினைச்சு பாருங்க. எப்படா அந்த வாய்ப்பு கிடைக்கும் நினைச்சுக்கிட்டானே இருந்திருப்பான். எவ்வளவு கஷ்டம். இந்த செல்வம் தான் பெரிய செல்வம். அப்படி சொல்லுங்க. உண்மையில கல்யாணத்துக்கு இதுதான் பெரிய செல்வம். கல்யாணத்துல ஒண்ணு பெரிய செல்வம். ஆனா அந்த ஒண்ணுதான். அதுக்கு போற இதாலதான் பல பிரச்சனை வரும். அது வேற இருக்கட்டு, அது இருக்கத்தான் செய்யும். எல்லா வீடுகளும் அப்படித்தானே. இந்த கொரோனா பரவிக்கிட்டு இருந்தல, வேகமா பரவிக்கிட்டு இருந்தல, எங்க ஊர்ல இருந்து ஒரு அம்மா டாக்டருக்கு போன் பண்ணுது. ஹலோ டாக்டர், எங்க வீட்டுக்காரர் வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வந்த உடனே அவருக்கு வெந்நீல மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு கொடுக்குறேன். அப்புறமா கால் கையெல்லாம் கழுவிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அவர் உடம்பெல்லாம் சானிடைசர் போட்டு நல்லா தடவுறோம். அது பிறகு டெட்டால் விட்டு நல்லா கழுவுறோம். அவர் போட்டிருந்த துணியை டெட்டால் விட்டு 2 நேரம் ஊற வச்சு துவைக்க சொல்றேன். இது அத்தனையும் போதுமா, வேற ஏதாவது செய்யணுமான்னு கேட்டேன் அந்த அம்மா டாக்டர்கிட்ட. டாக்டர் சொன்னார், இதுலயும் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா பேசாம உங்க வீட்டுக்காரரை குக்கருக்குள்ள தூக்கி வச்சு ஒரு 3 விசில் வர்றது வரை பாத்துக்கங்கம்மா. அந்த ஆள் கைலாசம் போய் சேர்ந்துருவாங்க. கைலாசம் சரியாமா? என்ன கஷ்டம் தெரியுமா? குடிகார கணவெல்லாம் கிடைச்சா எவ்வளவு நிம்மதி இல்லாம எத்தனை பெண்கள். உண்மைதானம்மா? இன்னைக்கு நீங்க கோர்ட்டுக்கு போங்க, குடும்ப நல கோர்ட்டுக்கு போங்க. எத்தனை சின்ன வயசுல உள்ள பொம்பளை பிள்ளைங்க, சின்ன வயதுல உள்ள பசங்க, எத்தனை பேர் இன்னைக்கு மன முறிவுல எவ்வளவு கஷ்டத்தை இன்னைக்கு தாங்கிட்டு இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இப்ப கிடையாது. அந்த காலத்துல தான் கொஞ்சம் விட்டு கொடுத்தோம். இன்னைக்கெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைங்க விட்டு கொடுக்காது, சுட்டும் கொடுக்காது. சரியாம்மா? தோசை கொடுத்துட்டாலும் அதையும் தின்னுட்டா நல்லா வந்துடும். அது வேற டேஸ்ட்னா அப்படி டேஸ்ட். அன்னைக்கு ஒரு வீட்டில் மனைவி கணவன்கிட்ட கேட்டாங்க, இன்னைக்கு நமக்கு இரவு சாப்பாடு என்னது? அவன் சொன்னான், உனக்கு என்ன முடியுமோ அதை செய், தின்னுட்டு போயிடுறேன் வழக்கம் போல. முடிஞ்சதை செய். இல்லைங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செஞ்சு தரேன். என்ன தெரியுமோ அதை செய். இல்லைங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமா? சரி, அப்போ தோசை, அது நேற்றைக்கே சுட்டாச்சு. அப்போ இட்லி, அது உங்கள் பையனுக்கு பிடிக்காது. அப்போ தயிர் சாதம் ஏதாவது ரெடி பண்ணு. தயிர் இல்லை. முட்டை வறுவல் ஏதாவது ரெடி பண்ணு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆமா, நூடுல்ஸ் ஏதாவது ரெடி பண்ணு. சாப்பிட்டது மாதிரி இருக்கா? ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வர்றேன், அது உடம்புக்கு ஒத்துக்காது. அப்ப என்ன நீ என்னதான் செய்ய சொல்ற? உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செஞ்சு தரேன். இவன் சொன்ன ஆணியே புடுங்காண்டான். இப்படி ஒரு வாழ்க்கை. ஆணுக்கோ பொண்ணுக்கோ வரதட்சணை கொடுமையில வரதட்சணை உச்சரிக்காத குடும்பங்கள் உண்டா? நிறைவா புண்ணியோட சொல்லி முடிச்சிருக்கேன். நிறைய வீடுகள் இன்னைக்கு பாருங்களேன், நிறைய வீடுகள்ல கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் வாழக்கூடிய குடும்பம் ரொம்ப குறைவு. ஏதோ ஒரு சில இடங்கள்ல தான் அந்த பிரச்சனை, இந்த சந்தோஷம் இருக்கும். ஆனால் போக 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 ஏதோ ஒரு வகையில் ஆணும் பெண்ணும் மகிழ்ச்சியை அடகு வச்சுதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். விட்டு கொடுத்தா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கல்யாணம் முடிஞ்ச புதுசுல இதை ஒண்ணு சொல்லி முடிச்சிடலாம். கல்யாணம் முடிஞ்ச புதுசுல கணவனும் மனைவியும் அப்படி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ரோட்ல கிடக்கக்கூடிய ஒரு கல்லு மனைவிக்கு காலில் தட்டுப்படும். உண்மையை சொல்றமா புரிஞ்சுக்கங்க. மனைவிக்கு காலில் தட்டுப்படும். உடனே மனைவி புது பொண்ணு இல்லையா, கல்லு தட்டிட்டு உடனே கணவனுக்கு பொறுக்காது.
அப்பா கல் தட்டிட்டான். அப்போ கல்லை பார்த்து சொல்லுவான், கல்லை பார்த்து, சனியனே சனியனே நீ தட்டுறதுக்கு என் மனைவிக்கு காலா கிடச்சி. எப்போ? புது கணவன் புது மனைவி. இது ஒரு 3-4 வருஷம் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க. வீட்டில இருந்து வரும்போதே சனியனே சனியனேன்னு தான் வருவாங்க. அது வேற 2 குழந்தைகள் ஆயிரும். அதே கல் மனைவிக்கு காலில் தட்டுப்படும். அப்போ மனைவி கல் அப்படிம்பால. அப்போ இவன் சொல்லுவான், என்ன சொல்லுவான் தெரியுமா? முதல்ல என்ன சொன்னா, கல்லை பார்த்து சனியனே அப்படின்னா. இப்போ என்ன சொல்றான்? மனைவியை பார்த்து சொல்றான், சனியனே சனியனே ரோடுன்னா கல்லு கிடக்கத்தான் செய்யும், உன் கண்ணு என்ன பெதடியா இருந்து அப்படின்னு கேட்பான். இது உண்மைன்னா சந்தோஷமா கைத்தட்டுங்க, இதான் உண்மை. இருந்தாலும் சரி, எல்லா வீட்லயும் இருந்தாலும் எந்த வீட்லயா இருந்தாலும் இதே அன்புதான். ஆனாலும் வேற வழி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் திருமண வாழ்க்கை என்பது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 2 பேர்களின் சுதந்திரத்தை பறிக்கக்கூடியது, 2 பறவைகளின் சிறகுகளை ஒடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதனால் அது மிகப்பெரிய போராட்டமே என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். அன்பு வணக்கம் ஐயா. வேற ஒண்ணு இல்ல, இப்ப நான் வீடியோ கால் பண்றேன். அவர் சொல்லுவார், நான் இன்னும் மகிழ்ச்சியா தான் இருக்கேன். இல்ல இப்ப நல்லா தான் இருப்பாரு. ஏன்னா அவர் அங்கெல்லாம் இருப்பாரு, கொஞ்சம் சந்தோஷமா தான் இருப்பாரு. இங்க வந்தாலும் தெரியும். அப்படிலாம் கிடையாது, எங்க வந்தா அவர் என்ன சொல்லுவார், நான் நல்லா இருக்கேன். நடுவர் அவர்களே, திருமணம்னா என்ன தெரியுமா? திருமணம் என்ற பேச்சை எடுத்தாலே இன்பத்தென்றல் இதமான வீசு. நடுவர் அவர்களே, 10 பொருத்தம் பார்த்து நவ கிரகங்கள் இணைந்து 8 திசையில் உள்ளவங்களும் வந்து 7 மலையானை வேண்டி அரிசுவை உணவு படைத்து 5 பூதங்களை சாட்சியாக வைத்து 4 வகை அரங்கள் போற்ற 3 முடிச்சு போட்டு இருமனம் ஒருமனமாக ஒரு உயிரை தருது பாத்தீங்களா? அதுதான் திருமண பந்தம். நடுவர் அவர்களை கை தட்டுங்க. அப்படி கையை தட்டுங்க. பேச்சு எடுத்தா மகிழ்ச்சியா தான் இருக்கு. இல்ல இனி வாழ்க்கை நடத்தி போனா மகிழ்ச்சியா இருக்கான்னு ஒரு கேள்வி வருது. ஐயா ஒரு நிமிஷம். இனி பொருத்தம் பார்க்கறது பேசாம இப்ப எல்லாம் பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் பொருத்தம் பார்க்காதுங்க. நல்லா இருக்காது குடும்பம். குடும்பம் நல்லா இருக்கணும், பல வருஷம் நல்லா போகணும் அப்படின்னா மாமியாருக்கும் மருமகளுக்கும் பொருத்தம் பாருங்க. பொருந்திடுச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் அந்த வாழ்க்கை. சரியா? ஓஹோடி கல்யாணம் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. நீங்க சொன்னீங்கல்ல, இல்லன்னா அப்புறமா அங்கங்க ஆசிரமத்துல தான் போயிருக்க வேண்டியிருக்கும். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு ஒன்று சொல்றேன் கேட்டுக்குங்க. 10 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றதை விடவும் பெத்த அப்பா அம்மாவுக்கு சோறு போடுறதுதான் பெருசு. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். நடுவர் அவர்களே, இப்ப நாங்க எல்லாம் எங்க மாமியார நல்லா உண்மையிலே கோயில் கட்டி கும்பிடணும். நடுவர் அவர்களே, நான் இன்னைக்கு என் மாமியார உயிரோட தாங்க வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம், நீங்க தான் உயிரோட வச்சிருக்க, மற்றவங்க கொண்டுட்டா இருக்காங்க. எல்லாரும் கொலை செய்யறாங்க, ஆசிரமத்துல விட்டு விடுறாங்கங்கறாங்களே. உண்மையிலே நான் இன்னைக்கு வரைக்கும் ஆசிரமத்துல விட்டு விட்டதே கிடையாது. என் வீட்ல என் கூட பத்திரமா வச்சிருக்கேன். ஏன்னு கேளுங்க, என்னைக்கு வித்தாலும் கிட்டி 5 லட்சம் ரூபாய்க்கு போகுங்க. பக்கத்துல தான் வச்சிருக்கேன். ஆமா, 5 லட்சம் கிடைக்க கேட்டு. நடுவர் அவர்களே, ஆனா திருமணம் வந்து 3 நாள் நடக்கும் சொன்னாங்களே எங்க அண்ணன். மெகந்தி டே நடக்கும் சொன்னாங்க, கல்வி கல்யாணம் நடக்கும் சொன்னாங்க. உண்மையிலே அந்த 3 நாள்ல முக்கியமான நாள் என்ன தெரியுமா? பெண் அழைப்பு வரும் தெரியுமா? அந்த பொண்ணை அழைச்சிட்டு வரும்போது எல்லாரும் எப்பண்டா பாப்போம்னு காத்திருப்பாங்க தெரியுமா? அதுதான் மகிழ்ச்சி. நடுவர்களே, அந்த பொண்ணை அழைச்சிட்டு வரும்போது அவ வெட்கத்தோட நாணத்தோட வரும்போது எப்படி இருக்கு தெரியுமா? மலராத பெண்மை மலரும், முன்பு புரியாத உண்மை புரியும். பெண் அழைப்பு இருக்கு நடுவர்களே. பெண்ணை அழைச்சிட்டு வரும்போது உண்மையில அந்த மாப்பிள்ளை இருக்கார்ல, எத்தனையோ பெண்களை திருவிழாக்கள்ல பார்த்திருப்பாரு. அப்ப வராத வெக்க எப்ப வரும் தெரியுமா? தனக்கு இவாதான் மனைவி தெரிஞ்ச ஒரு பொண்ணை பாப்பார் தெரியுமா? அப்ப வரக்கூடிய வெக்கத்துக்கு ஒரு அளவே கிடையாது நடுவர்களே. அதுலயும் கல்யாணத்துக்கு 10 பொருத்தம் சொல்லுவோம்ல, அந்த 10 பொருத்தத்துல அழகா பிளக்ஸ் வச்சிருப்பாங்க, கல்யாண வாழ்த்து. நண்பர்கள்லாம் வச்சிருப்பாங்க. எப்படி தெரியுமா? பூ என்ற ஒரு எழுத்து நான் என்ற 2 எழுத்தோடு இணைந்து பூமாலை என்று 3 எழுத்தாகி கழுத்து என்ற 4 எழுத்தில் விழுந்து திருமணம் என்ற 5 எழுத்தில் அறிமுகமாகி முதலிரவு என்ற 6 எழுத்தில் தொடங்கி குடும்ப வாழ்வு என்று 7 எழுத்தாகி குழந்தை செல்வம் என்று 8 எழுத்தாகி தாய் சேய் பிள்ளை என 9 எழுத்தாகி வாழ்க பல்லாண்டு வாழ்க சொல்லி உற்றார் உறவினர் வந்து வாழ்த்துறாங்க தெரியுமா? அந்த திருமண வாழ்க்கை என்னைக்குமே பூந்தோட்டம் தான். இப்படி ஆச்சரியமா இருக்குங்க. எப்படி யோசிப்பீங்களா? வீட்டுல வேற வேலையை செய்ய மாட்டாங்களா? இப்படிதான் யோசனை பண்ணிட்டு இருப்பீங்களோ? ரொம்ப வீட்டுக்காரர் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. நான்லாம் என் வீட்டுக்காரரை இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்படுத்துறது கிடையாது. திருமணம் முடிஞ்சு 20 வருஷம் ஆச்சுக்கா. என் வீட்டுக்காரருக்காக என் வாழ்க்கையை தியாகம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆமா, வாழ்க்கையை தியாகம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேன். திருமணத்துக்கு முன்னாடி நான்லாம் பட்டிமன்றத்துக்கு வரும்போது எப்படி வருவேன் தெரியுமா? அப்படியே தலதலன்னு பட்டு சேலை கட்டி. அப்ப எனக்கு லாங் ஹேர். எங்க அம்மா எனக்கு இப்ப எனக்கு ஷார்ட் ஆகி போச்சு, ஒரு
தேவதை மாதிரி தானே இருக்கீங்க, எல்லாம் கவலை இருக்கு. இப்பமா இருக்கேன், அப்ப ரொம்ப அழகா இருப்பேன்னு வைங்களேன், தேவதை மாதிரி அனுப்பி வைப்பாங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்சு 20 வருஷம் ஆச்சுல்ல, இன்னைக்கு வரைக்கும் என் வீட்டுக்காருக்கு நான் பூ வச்சாலே பிடிக்காதுக்கா. நிஜமாவே நான் பூ வச்சா பிடிக்காது. இது வந்து ஐயனார் கிட்ட இருந்து பூசாரி இருந்தது, அதனால ஐயனாரே தந்ததா வாங்கி வச்சிருக்க. உண்மையிலே இந்த பூவை தரும்போது அங்க ஒரு மணி அடிச்சு பாருங்க, இந்த புண்ணிய எனக்கு எப்பவுமே வேணும்னு கும்பிட்டு வந்திருக்கேன். திரும்பவும் மணி அடிக்குது. உண்மையிலே எனக்கு ஐயனாருக்கு அருள் கொஞ்சம் அதிகம். ஆமா, அந்த பூவை இன்னைக்கு நான் போகும்போது அதை கலத்தி வண்டியில வச்சிருவேன். ஏன் தெரியுமா? நான் பூ வச்சா ஏன் பிடிக்காது தெரியுமா? அந்த பூல உள்ள காம்பு இருக்குல்ல, காம்பு, அந்த காம்பு என்ன குத்தும் போது அவருக்கு வலிக்குமாக்கா. அதுக்கான காம்பு இல்லாத பூ வைங்க. எல்லாரும் கொஞ்சம் நல்லா கை தட்டுங்க. அந்த பூ காம்பு உண்மையிலே நான் யாரோ குதிக்க போறாங்க கடல்ல. ஏன் இப்ப போகாதுங்க, போகாது. கடல் கிடையாது, ஏன் திருச்செந்தூர் போவாரு, குதிக்க மாட்டாங்க. பாருங்க என்ன ஒரு வசதி பாருங்க. போன புதன்கிழமை தான் தினத்தந்தி பேப்பர்ல போடுறது இல்லையா, பூவில் உள்ள காம்பு குத்தி பல பேர் போயிட்டாங்க. பல லட்சம் பேர் போகும் அந்த காம்பு. பரவாயில்லண்ணே, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, என் மூக்குல சின்னதா ஒரு மூக்குத்தி குத்துனா அப்படியே குஷ்பு மாதிரி இருப்பேன் சார். காதுல குத்திருக்கியோ? காதுல கம்மல் எல்லாத்துக்கும் போடுவாங்க. ஆமா, மூக்குல எனக்கு ஒரு மூக்குத்தி குத்தணும்னு ஆசை. என் வீட்டுக்கார்ட்ட போய் கேட்டேன், அத்தா எனக்கு சின்னதா ஒரு மூக்குத்தி செய்தாங்கத்தான் அப்படின்னு கேட்டேன். என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? மூக்கு குத்தாதம்மா, உனக்கு குத்துனா எனக்கு மூச்சே நின்னு வேறமான்ட்டாரு மனுஷன். நான் இதுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டா, ஏதோ ஆயிட்டு அவருக்கு. என்ன ஆயிட்டு? இதுக்கு விசேஷம் திருச்செந்தூர் கோயில்ல ஒரு 48 நாள் இருத்திப்பாரு. திருச்செந்தூர் கோயில்ல குமர குருபருக்கு ஞானம் கிடைச்ச மாதிரி அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நடுவர்களே, திருச்செந்தூர் கோயில்ல நானும் அவரை கூட இருத்தினேன். என்னைக்குன்னு கேளுங்க. சூர சம்ஹாரம் முடிஞ்ச உடனே திருச்செந்தூர் முருகனுக்கு என்ன விசேஷம் நடக்கும்? திருக்கல்யாணம் நடக்கும்ல, அந்த திருக்கல்யாண காட்சியை பார்க்கிறதுக்காக கொண்டு இருத்தினேன் நடுவர்களே. முந்தா நாள் திருச்செந்தூர் கடல்ல ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ராட்சச அலை வந்து கணவனை இழுத்துட்டு போகுது. பையன் பக்கத்துல இருந்து சத்தம் போடுறான், அம்மா அம்மா நம்ம அப்பாவா அலை இழுத்துட்டு போகுது அப்படின்னா. உடனே அந்த அம்மா மாட சும்மா இல்லடா, LICல 40 லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க, இழுத்துட்டு போனா போட்டு பாத்தீங்களா நடுவர் அவர்களே. பணத்துக்காக நடத்துறதெல்லாம் குடும்பமும் கிடையாது, அது வாழ்க்கையும் கிடையாது நடுவர் அவர்களே. குடும்பம்னா என்ன தெரியுமா? கணவன் மனைவிக்கு இன்பத்தை கொடுக்கணும், மனைவி கணவனுக்கு இன்பத்தை கொடுக்கணும். இதுதான் குடும்பம் நடுவர் அவர்களே, வேற ஒண்ணு இல்ல. இப்ப குடும்பத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்கல்ல, குடும்பம்னா பிரச்சனை இருக்கணும், இருந்தா தான் அது குடும்பம். இன்னைக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் இல்லை என்றால் கோவில்களில் சாமிகளுக்கு அர்ச்சனைகளே கிடையாதுன்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? சின்ன சின்ன பிரச்சனை வரணும் சார், அப்படியே பிரச்சனை வராம இருக்குன்னு வைங்களா. கணவன் மனைவியை கொஞ்சம் புகழ்ந்தாலே போதும், பிரச்சனை வராது. ஊடல் இல்லாம வாழ்க்கையா அது. ஏன் தெரியுமா? மனைவியை கணவன் எப்படி புகழும் தெரியுமா? இப்ப மனைவிக்கு முகத்துல ஒரே ஒரு முகப்பரு இருக்கும், அதுக்காக மனைவியை பார்த்து ஏன் வந்து பிடிச்சவள அப்படின்னு சொல்லக்கூடாது. கண்ணே, உன் கன்னத்தில் இருப்பது முத்துக்களா இல்லை மாதுளம்பழ வித்துக்களா? உடனே அந்த அக்கா சொல்லுவாங்க, இது எங்க ஐயா தந்த சொத்துக்கள் அப்படிம்பாங்க. அதோட விட்டுறக்கூடாது. இப்ப சாப்பாடு பரிமாறுறாங்கன்னு வைங்களா, சாப்பாட்டுல ஒரே ஒரு முடி இருக்கும், அந்த ஒரு முடிக்காக மனைவிக்கு முடியெல்லாம் முடிச்சு வெட்டிடக்கூடாது. கண்ணே, இந்த முடி உன் தலையில் இருந்தாலும் அழகுதான், சாப்பாட்டு இலையில் இருந்தாலும் அழகுதான். வர்ணிச்சு பாருங்க, குடும்ப மகிழ்ச்சியா இருக்கும். அடுத்த நாள் ஒரு கொத்து முடி அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. அப்பவும் அழகுதான் சொல்லணும். ஆமா, ஏன் தெரியுமா? கூந்தலில் பூச்சூடினேன், கூடலையே நாடினேன். நான் எப்பண்டா நமக்கு கல்யாணம் முடியாதான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த ரோட்டோரத்துல எங்க அண்ணன் சொன்ன மாதிரி பொண்டாட்டிய பைக்ல கூட்டிட்டு போகும்போது லக்க 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 சிரிச்சுட்டே போவாங்க. புருஷனை பொண்டாட்டி எப்படி பிடிச்சிருப்பா தெரியுமா? இந்த புறம்போக்கு நிலத்தை வளைச்சு பிடிச்சமா இடுப்போட சேர்த்து பிடிச்சிருப்பான். நான் பக்கத்துல தெருவுல பார்த்துருவையே, அப்பா கல்யாணம் முடிஞ்சா மாப்பிளையும் பொண்டாட்டி எவ்வளவு சந்தோஷமா. கோடை காலத்தில் தென்றல் குளிரும் பௌர்ணமி திங்கள், வாடை காலத்து கூட விளையாடல் தேடல், பூவில் மேடை அமைத்து பூவை உன்னை அணைத்தால் கதகதப்பு பரபரப்பு, இது கல்யாண கதகதப்பு. காதல் வைபோகமே காணும் நன்னாளிலே, வானில் ஊர்வலமாய் ஜோடி கிளிகள் கூடி
பொண்டாட்டியை பைக்ல கூட்டிட்டு போனங்கிறதுக்காக இல்ல எத்தனை தடவை நடந்து? ஒரு தடவை கல்யாணம் எல்லாத்துக்கும் 10 தடவை நடக்கும், ஒரு தடவை ஏன் நடக்கும்? ஒரு தடவை தான் நடக்கும். நானும் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போனங்கிறதுக்காக பைக் எடுத்து வீட்டு முன்னாடி பைக் வச்சேன். என் பொண்டாட்டி பைக் பக்கத்துல வந்து நின்றுக்கிட்டா. எங்க அம்மா வீட்டுக்குள்ள இருந்து கூப்பிட்டாங்க, டேய் இங்க வாடா அப்படின்னாங்க. என்னம்மாண்ணே? டேய் முதல்ல மனைவியை கோயிலுக்கு கூட்டிட்டு போறா, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க. வண்டி பக்கத்துல வந்ததும் இவளுக்கு சந்தேகம் எதுவா கேட்டா, ஏங்க உங்க அம்மா அப்படி என்ன சொன்னாங்க? நான் சொன்னேன், உன்னை பத்தி ஒன்றும் சொல்லலை, முதல்ல கோயிலுக்கு கூட்டிட்டு போறாடா, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போடான்னு சொன்னாங்க. இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணு பார்த்தீங்களா, என்னையும் இந்த புறம்போக்கு நிலத்தை வளைச்சி பிடிச்சமா இடுப்போட சேர்த்து பிடிச்சிக்கிட்டான். நான் கேட்டேன், என் செல்லக்குட்டி உனக்கு என் மேலே அவ்வளோ பாசமாடி அப்படின்னேன். பாசமும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. மூணு தார் ரோட்டில் விழுந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்தே விழாமல். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி 1 கிலோமீட்டர் தான் போயிருக்கும், பின்னாடி இருக்கும். அப்படி என்ன சொன்னேன், ஏம்மா உன்னை பற்றி ஒன்றும் சொல்லலை, முதல்ல கோயிலுக்கு கூட்டு போறா, பார்த்து பத்திரமா கூட்டு போடான்னு சொன்னாங்க. உடனே மீண்டும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி 1 கிலோமீட்டர் தான் போயிருக்கும், பின்னாடி இருக்க மாட்டேன். எடுத்தாலும் ஒரு பாட்டி முண்டிய பைக்கில் பாட்டி, அதுக்கு மேலே பாட்டா, அதுக்கு மேலே அவங்க பைக்கு, எனக்கு மேலே என் பைக்கு. நல்ல காலம் என் வீட்டுக்காரி தள்ளி போய் விழுந்தான். எனக்கு மேலெல்லாம் அடிபட்டு ரத்தமாக வடிஞ்சிட்டு இருக்கு. ஒரு 5 நிமிஷம் கழிக்கல மெதுவாக வந்தா, அத்தான் இப்போவாச்சும் உண்மையே சொல்லிடுங்க, உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க விளங்குமா? இந்த குடும்ப வாழ்க்கையில் என்ன சந்தோஷம் இருக்குன்னு கேட்குறேன். அதுலேயும் பைக்கிலெல்லாம் கூட்டிட்டு போனால் எப்படி போகிறான்னு நடுவரவர்களே. அதுலேயும் பொண்டாட்டி 3வது மாடியில் இருக்கா, புருஷன் முதல் மாடியிலே இருக்கா. கமான் பேபி லெட்ஸ் கோ அந்த புல்லட்டு, அந்த வேலை படிக்கலாம் போக்கு தாண்டா மாப்பிள்ள. சிஞ்சாக்காரர் அழகா போடுவார், உனக்கும் சங்கடம் எனக்கும் சங்கடம், உனக்கும் சங்கடம் எனக்கும் சங்கடம். அதுல இந்த தாலி கட்டக்கூடிய நேரத்தில் எங்க அண்ணன் சொன்னமா ஐயர் சொல்லுவார், மாப்பிள்ள உன் நல்ல நேரம் முடிய போகு, தாலியை கட்டு. அதுக்கு பிறகு வாழ்க்கையில நல்ல நேரமே கிடையாது. அது இப்போ உள்ள பசங்கள் நினைச்சுவா தெரியுமா, மாப்பிள்ளை தாலி கட்டக்கூடிய நேரம் இவ்வளவு நீளத்தில் ஒரு துப்பாக்கி கொண்டு வந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு தலைக்கு நேரம் நீட்டின்னு நிற்கிறான். எப்போ சுடுறானே தெரியாது. மாப்பிள்ளை தாலி கட்டினதும் தப்பாரு அடிச்சு விடுறான். உள்ள இருந்து சிக்கனா பேப்பர்லாம் மாப்பிள்ளைக்கு தலையில போய் விழுந்து கிடக்கு. அப்பதான் தெரியும், மாப்பிள்ளை இவ்வளவு நாள் அந்த டியூப் மாதிரி நல்லா இருந்தேன், இனிமேல் உன் வாழ்க்கை வெடிச்சு செதற போகுதுங்கிறது அர்த்தம். அதுலேயே கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணை பெற்ற தகப்பனார் பொண்ணுக்கு கையை பிடிச்சி மாப்பிள்ளைங்க கையில் கொடுப்பார். கொடுக்கும்போது ஆனந்த கண்ணீர் வடிப்பார். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, இவ்வளவு நாளை எங்கள் வீட்டில் வச்சு கண்ணீர் வடித்தோம், நாளையிலேருந்து இவன் கண்ணீர் வடிக்க போகிறாங்கிறத சிம்பாலிக்கா சொல்கிறது. இல்லைங்க, ஜல்லிக்கட்டும் கல்யாணமும் ஒன்று தான் பார்த்துடுங்க. ரெண்டையும் வளர்த்து தப்பிச்சிருவோம். ஏன்னா கெட்டினவன் தானே மாட்டோம் நடுவர்களே. அதே உண்மையிலே எவ்வளவு கஷ்டப்படுற நடுவர்களே கல்யாண வாழ்க்கை. உண்மையிலே எங்கள் ஊரில் ஒரு ஆள் இப்படி தான் பட்டிமன்றம் பேச வந்தார். பட்டிமன்றம் பேச வந்த நடுவர் சொன்னார், 7 ஜென்மங்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய புருஷன் தான் எனக்கு புருஷனாக வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தால் கையை தூக்குங்கன்னார். என் வீட்டுக்காரர் 2 கையும் தூக்கிட்டான். எனக்கு பயங்கர சந்தோஷம். என் வீட்டுக்காரி 7 ஜென்மம் இல்லை, 2 ஜென்மம், 14 ஜென்மத்துக்கு நீங்க தான் என் புருஷனா வரணும். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். உண்மையிலே நடுவர்களே, அப்படியே என் வீட்டுக்காரி பக்கத்துல போனேன். உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமா இருந்து போன உடனே ஒரு கையை பிடிச்சிட்டேன், என் செல்லக்குட்டி 7 ஜென்மங்களுக்கு நீங்க தான் என் புருஷனா வரணும்னு சொன்னியே, உனக்கு என் மேல அவ்வளவு பாசமாடினேன். சும்மா இருங்க, உங்களை விட்ட தமிழ்நாட்டில் இழிச்சவன் இவன் கிடைப்பாங்க. பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க. அடுத்ததாக பூந்தோட்டமே இந்த அணியில் மிக சிறப்பாக பேச வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி சித்ரா அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்து அவர்களோடு விஜய் பொருள் அவர்களுக்கு பொன்னாடை செய்தார்கள். அடுத்ததாக அருமை சகோதரர் சகோதரர் சுந்தர் சிங் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்தப்படுகின்றது. அருமை நண்பர் திரு செல்லக்கிண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். இந்த ஃப்ளைட் எல்லாம் சுத்தம் பண்றவனுக்கு ஒரு ஆசை, விமானத்தை ஓட்டி பார்க்கணும்னு அவனுக்கு ஆசை. விமானத்தை கிளீன் பண்றவன விமானத்தை ஓட்டி பார்க்க விடுவானா? விட மாட்டான். இவன் ஒரு நாள் போய் விமானத்தை சுத்தம் பண்ணி
பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு புஸ்தகம் இருந்துச்சு. எடுத்து பார்க்கனா அது விமானம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு போட்டுச்சு. ஒரே சந்தோஷம் அவனுக்கு. விமானத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டான். அடுத்த புரட்டி பார்க்கனா எப்படி மேலே பறக்கிறதுன்னு எழுதியிருக்குது. ரொம்ப சந்தோஷம். விமானம் மேலே பறந்துக்கிட்டே இருக்குது. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. கீழே இறங்கணும் இல்லை. உடனே புஸ்தகத்தை புரட்டி பார்க்குறான். அங்கே போடவே இல்லை புஸ்தகம். எப்படி விமானம் கீழே இறங்கணும்னு போடவே இல்லை. இப்போ அவன் நிலைமையை நினச்சி பாருங்க. இதுதான் மனுஷனுடைய திருமண வாழ்க்கை. அதாவது கல்யாணம் பண்ணாம இருந்தா இப்படி அந்த இடத்துல தான் கிடக்கும் வாழ்க்கை. ஆனால் கல்யாணம் பண்ணவங்களுடைய வாழ்க்கை இந்த பூலோகத்தில் எல்லாரும் கொண்டாடுற மாதிரி எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கல்யாணம் பண்ணாம அந்த ஜெயராஜ் இருக்கும்போது அவன் இறங்க முடியாம தவிக்கிறது அந்த வாழ்க்கைன்னு அழகா சொல்லிட்டாங்க. அது தெரிஞ்சுதா? உங்க 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 முடியாம இருக்கிறது கல்யாணம் பண்ணாத வாழ்க்கைன்னு சொல்றேன். கல்யாணம் பண்ணாத வாழ்க்கை. ஆமா, கல்யாணம் பண்ண வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? இதே ஜெயராஜ் கல்யாணத்துக்கு முன்னாடி கையில ரோஸோட சுத்துவான். கல்யாணத்துக்கு பிறகு இப்ப மல்லிக்கீரையோட சுத்துறான். இதானங்க வித்தியாசம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஜெயராஜ் எப்படி கொஞ்சிருப்பாங்க வீட்டில், எங்க தங்கம், எங்க ராசா, கண்டுக்குட்டி, செல்லக்குட்டின்னு சொல்லியிருப்பாங்க. கல்யாணம் பண்ணாம இருந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உருப்படாதவன், தண்டச்சோறு, வீட்டுக்குள்ள கிடந்து சும்மா உட்காந்து இந்த வீட்டை நாசம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்கன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணாதான் ஜெயராஜுக்கு பேர் குடும்பஸ்தன், குடும்ப தலைவன். அப்படிதானே?